வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரேவதிய நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்காரு. அப்பதான் பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாரியா, நீ ரேவதிய பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவளை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட கேக்குறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை இப்ப ஏற்கனவே ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. சோ நீங்க போய் இப்ப பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த, என்னன்னு பாக்கலாம். அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா பேராண்டி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அபிராமி வந்து நம்பி விட்டுட்டு போயிருக்கா என்கிட்ட. உன் வாழ்க்கைய நல்லபடியா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஈஸ்வரி என்ன என்ன பண்ணிட போறா, நான் போய் கேக்குறேன் அப்படின்ட்டு அந்த பரமேஸ்வரி வந்து நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. துர்கா நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, இங்க பொறுமையா இருங்க, பாட்டி கண்டிப்பா அக்காவை கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, அத்தை ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வந்துட்டு ரேவதியா அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் பாட்டி பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க, இருங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. அப்போ நம்ம பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு, ஏ ஈஸ்வரி வெளியிலமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு பரமேஸ்வரியோட சத்தம் கிட்டத்தோட வெளியில வந்து, ஏய் உனக்கு என்ன வேணும், இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ உன்னோட வாழ்க்கைய நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்க விடாம நீ இப்படி முடிவு பண்றது ரொம்பவே தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் நின்னு பேசுறேன். நீ தேவையில்லாம வந்து என்ன தப்பா நினைக்கிற. இங்க பாரு, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா என் பேரன் என்ன பண்ணா, என் பேரனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் பேரனை தயவு செஞ்சு உன் பொண்ணு கூட வாழ வையே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனோட உன்னோட ரத்தம் தானே அவனும், அவனும் கண்டிப்பா நம்பிக்கை துரோகியா தான் இருப்பான். அதுக்கான சாட்சி தான் அவன் வீட்டுக்குள்ள வந்து என்னையவே ஏமாத்தி இருக்கான். அப்படி இருக்கையில அவனை நான் மன்னிப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இங்க பாரு, உன்ன வேணும்னாலும் மன்னிப்பனை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண அவனை நான் கண்டிப்பா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாட்டி அப்படின்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை தடுத்து, ஏய் எங்க போற, நில்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுற, பாட்டி ரொம்ப பாவம்மா, அவங்கள தயவு செஞ்சு அவமானப்படுத்தாத. ஏண்டி அத்தனை தடவை அவங்கள அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்றியே தவிர்த்து அந்த கேள்வி எந்த அளவுக்கு நம்மள ஏமாத்திருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாத்தியா? அவ வீட்டுல உள்ள ஒருத்தனை என் வீட்டுக்கு அனுப்பி அவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டிருக்கா. ஆனா நீங்க எல்லாருமே அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. சோ அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதத்திலயும் நியாயம் இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே அவன் உன் புருஷன் கிடையாது. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு பேருக்கும் ஊர் மக்கள் முன்னிலையில ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கு. என் பேரன் உன் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டியிருக்கான், தாலி கழுத்துல இருக்கு. அப்படி இருக்கிற வரைக்கும் ரேவதி எங்க வீட்டோட மருமக, அவளை எங்க கூட அனுப்பி வை. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த பரமேஸ்வரி எப்படியாவது டிக்கா பேசி ரேவதிய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுவா அப்படின்னு. நான் சொன்னத கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ நான் சொன்ன மாதிரி அவ பேசுறா பத்தியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அவன் தான் பேச சொல்லி இந்த பரமேஸ்வரிய வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். இத கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு சந்திரா, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. உனக்கும்
இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நீ தேவையில்லாம இடையில பேசாத. இதை கேட்டதும் சந்திரா வந்துட்டு, பாத்தியாக்கா எப்படி பேசுறத, ஆரம்பத்துல இருந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நான் மட்டும்தான். அதுக்காக நான் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு உன் பொண்ணு உன்கிட்ட பொய்ய மறைச்சிருக்கா, உன் புருஷன் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்காரு, இந்த வீட்டுல நிறைய பேர் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்காங்க. அவங்கதான் உனக்கு உண்மையா தெரியறாங்களா, இல்ல இந்த உண்மையை உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேனே, நான் உனக்கு பொய்யா தெரியறேனா? அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எப்பவுமே நீ சொல்றது சரியாதான் இருக்கும். உன் பேச்ச கேட்காம இருந்தது என்னோட தப்புதான். இப்பதான் எனக்கு புரியுது. ஆரம்பத்துல இருந்தே நீ சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா நான் தான் கேட்கவே இல்லை. இந்த பரமேஸ்வரி ரொம்ப கேவலமான ஒரு நாடகத்தை போட்டிருக்கா. இங்க பாரு, உன் பையன் கட்டின தாலி என் பொண்ணோட கழுத்துல இருந்தா உடனே என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்பவே என் பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி உன் மூஞ்சில தூக்கி வீசுறேன். இது கேட்டதும் பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி ரொம்ப ஷாக் ஆகி, என்னம்மா இப்படி பேசுற, அவரு கட்டின தாலிய கலட்டணும் அப்படின்னு சொல்றியா? இங்க பாரு, ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற, சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, அந்த தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே அவ கழுத்துல இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு யாரும் இவளை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வரவே முடியாது. இப்பவே அத பண்ணுக்கா அப்படின்னு சொல்ல, ராஜா நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, இப்படி கொடுமைக்காரியா பேசுவா அப்படின்னு நினைக்கவே இல்ல. உன் பெத்த பொண்ணுக்கு இப்படி பண்ணுவியா? இங்க பாரு ஈஸ்வரி, இவ சொல்றா அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி முடிவெடுக்காத. இவ எந்த முடிவெடுத்தாலும் அது கண்டிப்பா தப்பான நோக்கத்துலதான் இருக்கும். அதுக்காக தான் இப்படி முடிவு பண்றா. தயவு செஞ்சு அவ பேசுறத கேட்காத ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி சொல்றதுதான் சரி. அவ கழுத்துல இருக்கிற தாலி வரைக்கும் கண்டிப்பா இவ ரொம்ப ஓவரா பேசுவா. இங்க பாரு ரேவதி, தாலிய கழட்டி இப்பவே அவ முகத்துல வீசு. அவளுக்கும் உன் குடும்பத்துக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, முடியாதுமா, என்னால கண்டிப்பா முடியாது. அவர் கூட சேர்ந்து வாழ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லி அமைதியா இருக்கேன், உங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து. ஆனா நீங்க இப்படி பண்ணுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க சித்தி, எங்க அம்மா கிட்ட தேவையில்லாம சொல்லி கொடுத்து ரொம்ப தப்பான முடிவை எடுக்க வைக்கிறீங்க. இங்க பாருங்கம்மா, சித்தி பேசுறாங்க அப்படின்னு அதையெல்லாம் நம்பி இப்படி பண்ணாதம்மா. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, அவ உன்னோட பொண்ணு தானே, அவளுக்கு போயிட்டு இப்படி ஒரு முடிவெடுக்கிற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு இங்கே இருக்கலாம். ரேவதி இப்ப கலட்ட போறியா இல்லையா? ரேவதி சொல்றாங்க, முடியாதுமா. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, அவ என் வீட்டுக்கு கூட வர வேணாம். இப்படி எல்லாம் தப்பான முடிவு எடுக்காத, நான் இந்த இடத்த விட்டு போறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க போற? இப்ப போயிட்டு மறுபடியும் நீ திரும்பி வந்து என் வீட்டோட மருமக இவ அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இங்க கண்டிப்பா இடம் கொடுக்க முடியாது. அக்கா நீ சொன்ன மாதிரியே செய்க்கா, இப்பவே கல்லட்டி அவ முகத்துல வீசு. சோ இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதியோட பக்கத்துல வராங்க, கழுத்துல இருக்கிற அந்த தாலியை கலட்டுறதுக்கு. இத பார்த்ததும் ரேவதி கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. அம்மா தயவு செஞ்சு சித்தி சொல்றாங்க அப்படின்னு இப்படி முடிவெடுக்காத. அவங்க என்ன முடிவெடுத்தாலுமே தப்பாதான் இருக்கும். தயவு செஞ்சு சொல்றதை கேளுமா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்போ உனக்கு உன் அம்மா வேணும் அப்படின்னு நினைச்சேனா இப்பவே இத கலட்டி கொடு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு நீங்களும் முக்கியம், அவரும் முக்கியம். ஏமா நீங்க இப்படி பேசுறீங்க, எனக்கு எல்லாருமே முக்கியம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு உன் அம்மா இல்லைன்னா அவன், ரெண்டுத்துல ஏதாவது ஒரு முடிவெடு. அப்ப ரேவதி வந்து அழுகுறாங்க. பரமேஸ்வரி ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரியா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இப்படியெல்லாம் பண்றிய அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் நான் உன்கிட்ட பேசல, நீ தானே சொன்ன இவ என் வீட்டோட மருமக அப்படின்னு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும். அப்ப அது இல்ல அப்படின்னா அவ என் வீட்டோட பொண்ணு ஆகிருவாள் அப்படின்னு ரேவதியோட கழுத்துல கை வைக்கிறாங்க. சோ இத பாத்துட்டு ரேவதி அழுகுறாங்க. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு கழுத்துல இருக்கிறத கழட்டிடுறாங்க. இத பாத்துட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி அதை அப்படி பிடுங்கி பரமேஸ்வரி மேல வீசுறாங்க. பரமேஸ்வரி அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அழுகுறாங்க. அப்போ வில்லி நேரா ரேவதி கிட்ட, வா வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இன்னையோட அவனை தலைமுழுகு, அவன் இனிமே உனக்கு செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப ரேவதி அழுகுறாங்க, விடுங்க சித்தி விடுங்க சித்தி அப்படின்னு. ஆனா வில்லி கேட்கவே இல்ல. ஈஸ்வரிய நேரா பரமேஸ்வரிய பார்த்து, என்ன பாக்குற, இதான உன் வீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த,
உன் வீட்டு பொருள்ல நான் உன்கிட்டயே கொடுத்துட்டேன் இந்தா அப்படின்னு பரமேஸ்வரி மேல தூக்கி வீசுறாங்க. பரமேஸ்வரி அத கையில எடுத்துக்கிட்டு, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு குடும்பக்காரியா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைப்ப அப்படின்னு பார்த்தேன். ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியம் என்னோட ஈகோ தான் அப்படிங்கறத நீ நல்லாவே நிரூபிச்சுட்ட. இங்க பாரு, இப்ப புரியுது உன்னை போய் என் மருமகளா நினைச்சதுக்கு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி, இங்க பாரு, உன் பேச்சு கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, இப்போ இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என்ன பாக்குறீங்க, இனிமே அந்த பொம்பளையோட குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஈஸ்வரி, உன் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டமே அப்படின்னு உன் மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல. இப்பயே புரியுது நீ எந்த அளவுக்கு கல்நெஞ்சுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவரு போறாரு. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இனிமே அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்போ கையில தாலியோட வரத பாத்துட்டு துர்கா நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, என்ன பாட்டி கையில கொண்டு வரீங்க, அது ரேவதியோட தாலி மாதிரி இருக்கு, என்னாச்சு பாட்டி, அம்மா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா? பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உன் அம்மாவ கண்டிப்பா திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ என் மேல பயங்கர கோவத்தோட இருக்கிறா. அப்ப ஹீரோயின் அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு பாட்டி கிட்ட, பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா, நீ போக வேணாம் அப்படின்னு சொன்ன, ஆனா நீ சொன்னது கேட்காம நான் அந்த இடத்துக்கு போனது ரொம்பவே தப்பாகிருச்சு. பரமேஸ்வரி, ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலியை பிடுங்கி என் மூஞ்சில தூக்கி வீசிட்டு, இனிமே என் பொண்ணு உன் பேரனோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். இதை கேட்டதும் துர்கா அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி, அம்மாவா இப்படி பண்ணாங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, அவ அந்த அளவுக்கு கோவத்தோட இருக்கா, இந்த அளவுக்கு கோவத்தோட இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாவது அவகிட்ட பேசி ரேவதிய கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கு. அவ கண்டிப்பா அந்த கோவத்தை என்னைக்குமே குறைப்பா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க துர்கா சொல்றாங்க, பாட்டி, பாவம் பாட்டி, ரேவதி ராஜா மாமாவை ரொம்பவே விரும்பினா, கடைசியில இப்படி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, என்னதான் அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணாலும் கண்டிப்பா ரேவதிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா ரேவதி விட்டு கொடுக்க மாட்டான். இதை கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா பாட்டி கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, என்னதான் அத்தை என்ன வேண்டான்னு சொன்னாலும் கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட எந்தவித தப்பும் நீங்க பண்ணல அப்படிங்கறத நிரூபிச்சு, அந்த முத்துதான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கறத அத்தை கிட்ட எப்படியாவது புரிய வச்சு, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு ரேவதியோட கழுத்துல இந்த தாலிய நான் மறுபடியும் கட்டுவான் பாட்டி, இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, நீ எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தரணுயா. ரேவதிய பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. அவ பாட்டுக்கும் பசுக்குன்னு தாலிய கழட்டி வந்து ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டா. அத பார்க்கவே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கவலையோட பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி அந்த தாலிய கொண்டு போய் நேரா சாமி ரூமுக்குள்ள வச்சுட்டு, இங்க பாருங்க, இந்த தாலி ரேவதியோட தாலி, இந்த தாலி எப்படியாவது ரேவதியோட கழுத்துக்கு திரும்ப போறணும். இத்தனை நாளும் உங்களுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ வேண்டுதல் பண்ணிருக்கேன், எவ்வளோ பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா அது எல்லாத்துக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாம பண்ணிட்டீங்களே. என் பேரன் பேத்தி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், நீங்க தான் அதுக்கான ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு பாட்டி சாமியை கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே சோகமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ துர்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் அம்மா வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ரேவதிய கார்த்திய ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அதுதான் எப்பன்னு தெரியல, எனக்கு கவலையா இருக்கு. அப்ப துர்கா சொல்றாங்க, பாட்டி கூடிய சீக்கிரம் நடக்கும் பாட்டி, நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.